கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலி மேஜி சபையை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 11:4. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான், இன்னும் பேசுகிறான். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவனுடைய ரத்தம் இன்னும் பூமியிலிருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்னைக்கும் நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இன்னும் அவருடைய இரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேல் காயினுடைய காணிக்கையை காட்டிலும் காயினுடைய பலியை காட்டிலும் ஒரு மேன்மையான பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினான். அவன் மரித்து இன்றும் பேசி கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து காமித்தான் இந்த பூமியிலே. ஒரு சமயம் கம்யூனிஸ்ட் தேசமான சைனாவிலே ஹட்சன் டெய்லர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அரசாங்கம் ஒரு நாத்திகனை கூப்பிட்டு, இவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நீ எழுதுப்பா, இவரை பற்றி மோசமாக எழுது, இவரை பற்றி தாறுமாறாக நீ எழுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூலி கொடுத்து சம்பளம் கொடுத்து எழுத சொன்னார்கள். நீ சரியாக எழுதாவிட்டால் அவனுக்கு தண்டனை என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த நாத்திகன் ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை வரலாறை ஆராய்ந்து பார்த்தான். அவருடைய புத்தகங்களெல்லாம் பார்த்தான். ஒரு மெய்யாகவே ஒரு நீதிமானாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் எழுதி முடித்தான். அவன் எழுதி முடித்து பேனாவை கீழே வைக்கிறான். கொடுத்த வேலையை உண்மையாகவும் செய்ய வேண்டும், ஆனால் உண்மையாக செய்யாவிட்டால் தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மரணத்தையும் பார்க்காமல் அவன் ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றினான். ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை அந்த நாத்திகனுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணி அவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கலாத்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது 27 ஞானசானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து காட்டும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நம்முடைய வாழ்க்கை பார்த்து மனம் திரும்புவார்கள். அன்றைக்கு வாழ்ந்த மிஷினரிமார்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில் வாழ்ந்ததனால தான் அநேகர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினார்கள். ஒரு சமயம் டேவிட் ப்ரொனாய்டு அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துதான், அவருடைய டைரியை பார்த்துதான் ஜான் வெஸ்லி மனம் திரும்பினார். ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஹட்சன் டெய்லரை போல, ஒரு டேவிட் ப்ரொனாய்டை போல, அவர்களை காட்டிலும் ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்த அவர் நண்பர் அவரை பார்க்க போன இடத்துல அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய மருத்துவ உபகரணங்கள் காணாமல் போனது. அப்பொழுது போய் அதை கொடுத்து விட்டு அதை திரும்பும் பட்சத்திலே இவர் இப்படி இயேசுக்காக பைத்தியக்காரனாக இருக்கிறாருன்னு சொல்லி அவரும் ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்தார். அவர் புத்தகம் எழுதி முடிக்கும்போது இயேசு மெய்யான தேவன் என்று சொல்லி அவர் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையை பார்த்து அவரும் மனம் திரும்பினார். இந்த நாளிலே நீங்களும் நானும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ அவருடைய இரத்தம் இன்றைக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றுவோம். ஆபேலை போல நல்ல பெஸ்ட்டு காணிக்கைகளை ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஹட்சன் டெய்லரை போல, டேவிட் ப்ரொனாய்டை போல, டேவிட் லிவிங்ஸ்டனை போல, இயேசுவை போல நாம் வாழ்ந்து காட்டுவோம். மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்மை போல வாழ்வதற்கு, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி
உமக்கு சாட்சியாக வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்கள் ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். வேலை, வருமானம், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். அவர்களுக்கு நல்ல சந்தோஷம், சமாதானம், சவிக்கும், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.